Welcome back to ProCare Physiotherapy and Rehabilitation Center. So இன்னைக்கு நம்ம ஒரு feedback வீடியோ பார்க்க போறோம். அம்மா பேர் வந்து ரகமது நிஷா. ஸோ இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 years ஆகுது. ஸோ திருச்சியிலேருந்து நம்ம சென்டருக்கு ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு ஆக்சுவலாக வந்து இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 days ஆகுது. அந்த 100 daysல டைரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் ஒரு மேஜரான ஸ்ட்ரோக்கு. இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நம்ம சென்டரை தேடி பிடிச்சி வந்திருக்காங்க. ஸோ இந்த 100 days டிராவலிங்ல அவங்களோட ஃபீட்பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மேஜரான ஸ்ட்ரோக்கில் அவங்களும் வந்து நல்லபடியாக ரெக்கவரி ஆயிருக்காங்க. வாக்கிங் வந்து இண்டிபெண்டாக வந்துட்டாங்க. பட் 5 மூமெண்ட்ஸ் என்ன இருக்கு. நம்ம எந்த ஒரு பேஷண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 monthsக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சிருக்கிறது கரெக்டாக இருக்காது. அதனால ஒரு டிஸ்சார்ஜ் பண்ணி ஃபாலோ கரெக்டாக வச்சுக்கோம். ஸோ அதே மாதிரி தான் நிஷாமாவுக்கு அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அவங்கள்ட்ட ஃபீட்பேக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். மேடம் நீங்க சொல்லுங்க மேடம். அம்மா வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க மேடம். அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் ரீசெண்டாக தான் வந்துச்சு. நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டோம். வந்தோடனே சார்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தாரு. பார்க்கும்போது அம்மாவுக்கு லெஃப்ட் கையும் லெஃப்ட் காலும் சுத்தமாக மூமெண்ட்டே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 விஷயம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சாரை பற்றி. சார் ஃபஸ்ட்டு அம்மாவை ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே அவர் டிசைட் பண்ணாரு அவங்களுக்கு சுத்தமாக மூமெண்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வந்து அவங்க நான் ஏஞ்சி நிப்பாட்ட வச்சிருக்கேன். அவரை டார்கெட் செட் பண்ணி அவர் அதை அச்சீவ் பண்ணி எங்களுக்கு ஹாப்பி ரொம்ப. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஏஞ்சி நிப்பாட்ட வச்சிருந்தேன் அப்படின்னாரு. செகண்ட் மந்த் அவங்க அட்லீஸ்ட் ஸ்டிக் கூட ஒர்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேர்ட் மந்த்தில் நான் ஸ்டிக் இல்லாமல் நான் அவங்கள அம்மாவை ஒர்க் பண்ணி வச்சுருவேன், ஓரளவுக்கு அம்மா ஓகே இப்போ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஓகே, அது ரொம்ப ஹாப்பி நாங்கள். ஸோ செகண்ட் விஷயம் இங்கே சொல்ல போனால் ஃபுட்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு எப்படி ஆயில் கண்ட்ரோலாக ஹெல்த்தியாக டேஸ்டியாக கொடுக்க முடியுமோ ஸோ அதை நாங்கள் எங்களுக்கு இது கண்டிப்பாக இது கிடைச்சிச்சுன்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். தேர்ட் ஒன் ஸோ அவ்வளோதான். தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்ல போனால் இங்கே ஸ்டாஃபை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்டாஃப் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறவங்க, அன்பா பாசமா எப்பயுமே பாசிட்டிவாக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவுக்கு வந்து இந்த நடக்க ஸ்டார்ட் பண்ண அந்த 1 monthல் அவங்களுக்கு கால்லாம் வலி இருந்துச்சு, முட்டிலெல்லாம் வலி இருக்கும்போது எல்லா ஸ்டாஃபுமே இல்லை இதை தாண்டி தான் நீங்கள் வர முடியும், நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டாஃபுமே எண்ட் ஆஃப் தி டே அவங்க ரொம்ப பாசிட்டிவாக பேசினனால தான் இவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஏஞ்சி நின்று நடக்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு ProCare. ஓகே மேடம், தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நிறைய விஷயமா கேட்கணும்னு நினச்சோம். பட் நீங்களே அது வந்து நாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக சொல்லிட்டீங்க. ஓகேங்க. இப்போ வந்து பர்டிகுலராக எங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மேடம்? எங்கள் சென்டரை பற்றி ProCare இந்த விஷயத்துல தான் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணீங்க, இதனால தான் அம்மா ரெக்கவரி ஆகிட்டாங்க அப்படின்னு ஏதாவது இருந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஸ்ட்ரோக் இல்லை உள்ள மற்றவங்களுக்கு இது பெனிஃபிட் ஆகும். ரெண்டாவது, நிறைய பேர் இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு அந்த எர்லி பீரியட்ல ட்ரீட்மெண்ட் எங்கே போய் எடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயம். எந்த ஒரு விஷயத்த வந்து எங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க மேடம்? அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்து சொன்னீங்கன்னா we are very happy மேடம். எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரோக் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்தால் ரொம்ப நல்லது, இன்னும் ரொம்ப நல்லது. சார் கிட்ட வந்தோடனே சார் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை பார்த்தோன்னே அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்படியே அவர் கரெக்டாக கொண்டுட்டு போயிடுறாரு ஸோ அந்த பேஷண்ட்டை. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். பட் எப்போதுமே வந்து நான் ஒருத்தரால் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. எங்கள் ProCare டீம், இந்த ProCare டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசியோஸ், மெடிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தோட இன்வால்மெண்ட்டும் சேர்ந்து தான் அம்மாவும் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக வந்திருக்காங்க. இது எல்லாத்தோட பேரையும் சொன்னால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஃபிசியோதெரபிஸ்ட் எடுத்தீங்கன்னா கணேஷ்குமார் ஃபிசியோதெரபிஸ்ட், சதாசிவம் ஃபிசியோதெரபிஸ்ட், பிரபு ஃபிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் புதுசாக இப்போ நியூ ஜாயினர் வந்திருக்காங்க நிறைமதி செல்வி, அவங்க ஃபிசியோஸ். இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே நம்மள்ட்ட இருந்து போனாங்க அக்ஷயா வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை பார்த்ததுல ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க மேரேஜுக்காக ரிசைன் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் நந்தினி, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட எல்லா விஷயங்களையும் டே நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணுற சுபாஷினி. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் ஆஃபீஸர். அம்மாவுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடாகவே இருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே தான் இதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டாக்டர் முருக வெங்கடேஷ் சார் மெடிக்கல் ஆஃபீஸர் அவங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் டீமே இருக்குது. இந்த டீமில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஒரு டீம் ஒர்க்காக செஞ்சு இது அம்மாவும் ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ஸ்டோரியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ண
அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து இன்னும் கண்டினியூ ஆகணும். இன்னும் நம்மள்ட்ட வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்லபடியாக ரெடி ஆகி போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களுக்காக நாங்களும் எவ்ரிடே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இண்டிபெண்டா எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சார் நீங்க ஏதாவது சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து டிராவல் பண்ணி வந்தாரு. ஆக்சுவலா நாங்க திருச்சியில இருந்து டிராவல் பண்ணி பாருங்க, நம்மளோட சென்டர் கோயம்புத்தூருக்கு தேடி திருச்சியில இருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த ரூம் வந்து வேற ஒரு பேஷண்ட்டுக்காக கொடுக்கறதுக்கு இருந்தேன். அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷனுக்கு தான் வந்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டட் வாக்கிங். ஸோ டைரக்டா வர்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு 1 month கழிச்சு லேட்டா வர சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்தேன். சார் ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டாரு. எந்த ஒரு விஷயமே என்னட்ட ஒண்ணுமே கேட்டதே கிடையாது. பட் ஆனா அவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே ப்ரோஆக்டிவா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சோம். பட் அவங்களும் ஹாப்பி, நம்மளும் ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த விஷயம் இன்னும் வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.